ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா இந்த 21 பேர்ல கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க. கட்ட பஞ்சாயத்து? ஆமா, கட்ட பஞ்சாயத்துனா ஒரு திருநங்கைகளுக்கோ இன்னொரு திருநங்கைகளுக்கோ ஒரு சண்டை, அந்த சண்டை வந்து மூட்டி விட்டுறாங்க. மூட்டி விட்டு அதை பெருசாக்குறாங்க. பெருசாக்கி அதை உட்கார வச்சு ஒரு பஞ்சாயத்து பண்ணி அது மூலியமா ஒரு அமௌண்ட்டை பறிக்கிறாங்க. அடிச்சவனுக்கு 1 லட்சம் ரூபாய். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப நான் வந்து இவ்வளவு அடிச்சிட்டேன்னா அடிச்ச எனக்கு 1 லட்சம் ரூபாய், அடி வாங்கின இவ 50,000 ரூபாய். ஏன் அடி வாங்கின எதுக்கு 50,000? அந்த பஞ்சாயத்தோட ரூல். அப்போ இங்க இருக்கும் எல்லாத்தையுமே அந்த பஞ்சாயத்துக்கு ரெடியா தான் இருக்காங்க. ரெடியா இல்லாததுனாலதான் எங்களுக்கு தலைவிகள் வேண்டாம். நாங்க ஜமாத்து வேண்டாம்ன்றத விட எங்களுக்கு தலைவிகள் வேண்டாம். சரிங்களா? இப்போ இந்த 3 வருஷமா வந்துட்டு இப்போ இந்த செட்ல பாத்தீங்கன்னா மூத்த திருநங்கை நான் தான். சரிங்களா? நானே வந்துட்டு இப்ப வரைக்கும் டைலரிங் பண்ணி துணி தச்சு அப்படிதான் சம்பாதிக்கிறேன்.